தமிழர்களுக்காக எத்தகையோருடனும் பேச தயாராக இருப்பதாக மஹிந்தவுக்கு சம்பந்தன் பதிலடி. ஆதரவு வழங்க முடியாது, ரணிலுக்கு அதிர்ச்சி கொடுத்த கூட்டமைப்பு. குற்றவாளிகளை தண்டிக்க தயங்குகின்றார் ஜனாதிபதி. இலங்கையில் பரவி வரும் பரபரப்பான தகவல்களால் ஒட்டுமொத்த நாட்டு மக்களும் குழப்பத்தில். தேசிய அரசாங்கம் அமைக்கப்படுவதற்கான காரணத்தை கூறும் அகிலவிராஜ் காரியவசம். 5 பேருக்கு மரண தண்டனையை நிறைவேற்ற தயாராகின்றது இலங்கை. மன்னார் மனித புதைகுழியில் 26க்கும் மேற்பட்ட சிறார்களின் எலும்புகள். தமிழர்களுக்காக எத்தகையோருடனும் பேச தயாராக இருப்பதாக மஹிந்தவுக்கு சம்பந்தன் பதிலடி. தாங்கள் கேட்ட கேள்விகளுக்கும் தீர்வுகளுக்கும் பதில் வழங்க முடியாமல் மஹிந்த தரப்பினர் கூட்டங்களை புறக்கணித்தார்கள் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன் தெரிவித்துள்ளார். தமிழர்களுக்காக தீர்வு வழங்கல் தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் அசமந்த போக்கை தமிழ் தேசிய கூட்டமைப்பு கடைபிடித்தது என எதிர்க்கட்சி தலைவர் மஹிந்த ராஜபக்ச நேற்று முன்வைத்த குற்றச்சாட்டு தொடர்பில் தமிழ் ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அனைத்து சுற்று பேச்சுகளிலும் தாங்கள் பங்கு பெற்றியதாகவும் தங்களின் தீர்வு திட்ட யோசனைகளுக்கு பதிலளிக்க பயந்தே பேச்சுவார்த்தைக்கு வராமல் மஹிந்த தரப்பினர் பின்வாங்கியதாகவும் பழையதை பேசுவது காலவிரயம் எனவும் சம்பந்தன் தெரிவித்துள்ளார். மேலும் மஹிந்த ராஜபக்ச எந்த வேளையிலும் தங்களுடன் பேச முடியும் எனவும் தமிழ் மக்களின் எதிர்கால தீர்வுக்காக எத்தகைய தரப்பினருடனும் பேச தயாரெனவும் சம்பந்தன் தொடர்ந்தும் தெரிவித்துள்ளார். ஆதரவு வழங்க முடியாது, ரணிலுக்கு அதிர்ச்சி கொடுத்த கூட்டமைப்பு. சிறிய கட்சியுடன் இணைந்து ஏற்படுத்தப்படும் தேசிய அரசாங்கத்திற்கு ஒருபோதும் ஆதரவு வழங்கப் போவதில்லை என தமிழ் தேசிய கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரன் இதனை தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசுடன் இணைந்து தேசிய அரசாங்கம் ஒன்றை அமைப்பதற்கு அரசாங்கம் யோசனை ஒன்றை முன்வைத்துள்ளது. இந்த விடயம் தொடர்பில் தென்னிலங்கையில் பரவலான கருத்துக்கள் வெளியிடப்பட்டு வருகின்ற நிலையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளர் எம்.ஏ. சுமந்திரன் தமது தரப்பின் நிலைப்பாட்டை வெளிப்படுத்தியுள்ளார். இது குறித்து தொடர்ந்தும் பேசியுள்ள அவர், அமைச்சர்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்காக தனியான ஒரு உறுப்பினரை இணைத்து கொண்டு தேசிய அரசாங்கம் அமைப்பதற்கு தாம் ஒருபோதும் ஆதரவு அளிக்க முடியாது. நாடாளுமன்றத்தில் உள்ள பெரிய கட்சி ஒன்றுடன் தேசிய அரசாங்கம் அமைத்து அதன் மூலம் நாடாளுமன்றத்தில் பலத்தை ஸ்திரப்படுத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவ்வாறான சந்தர்ப்பத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஆதரவை வழங்க நாம் பின்னிற்க மாட்டோம் என அவர் மேலும் கூறியுள்ளார். இதேவேளை கடந்த ஆண்டு இறுதிப் பகுதியில் ஏற்பட்டிருந்த அரசியல் குழப்பங்களின் போது பிரதமர் பதவியில் இருந்து நீக்கப்பட்ட ரணிலுக்கு ஆதரவாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு செயற்பட்டிருந்தது. இந்நிலையில் தற்போது ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அரசாங்கம் முன்வைத்துள்ள யோசனைக்கு ஆதரவு வழங்க கூட்டமைப்பு மறுப்பு வெளியிடப்பட்டிருப்பது கொழும்பு அரசியலில் பேசும் விடயமாக மாறியுள்ளது. குற்றவாளிகளை தண்டிக்க தயங்குகின்றார் ஜனாதிபதி. பெரும் நிதி மோசடி குறித்து ஜனாதிபதியின் கைகளில் குற்றவாளியின் பெயர்கள் இருந்தும் கூட ஏன் இன்னும் அவர்கள் தண்டிக்கப்படவில்லை என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார். பெரும் நிதி மோசடி மற்றும் மத்திய வங்கி பிணைமுறி ஆணைக்குழு அறிக்கை மீதான சபை ஒத்திவைப்பு வேலை பிரேரணையை முன்வைத்து நேற்று நாடாளுமன்றில் உரையாற்றுகையிலே அவர் இவ்வாறு கேள்வி எழுப்பியுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், குற்றமிழைத்தவர் தண்டிக்கப்பட ஏன் இவ்வளவு காலம் தாமதம்? ஆணைக்குழு தயாரித்த இந்த அறிக்கையின் பலன் என்ன? குற்றச்சாட்டுக்கள் ஆதாரங்களுடன் உள்ளன. பல குற்றங்கள் விசாரிக்கப்பட்டுள்ளன. இவையெல்லாம் அறிக்கையாக ஜனாதிபதிக்கு கிடைக்கப்பட்டுள்ளது. இப்போது இவற்றை குப்பை தொட்டியில் போட முடியாது. இந்த ஆணைக்குழுக்களுக்கும் அதன் அறிக்கைகளுக்கும் என்ன பொதுமக்களின் பணம் வீணடிக்கப்பட்டுள்ளது. இதனால் நேரமும் பணமும் வீணடிக்கப்பட்டுள்ளது எனவும் தெரிவித்துள்ளார். இலங்கையில் பரவி வரும் பரபரப்பான தகவல்களால் ஒட்டுமொத்த நாட்டு மக்களும் குழப்பத்தில். இலங்கையிலுள்ள அனைத்து வங்கி வலையமைப்பும் ஊடுருவப்பட்டுள்ளதாக இலங்கை பரிமாற்ற நிறுவனம் அறிவித்துள்ளது. சமூக வலைத்தளமான வாட்ஸ்அப் மூலம் இவ்வாறான போலி தகவல்கள் பரப்பப்பட்டு வருவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இலங்கை வங்கி கட்டமைப்பு தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளது. இதனால் ஏடிஎம் அட்டையின் தகவல்கள் இணைய ஊடுருவர்களின் கைக்கு செல்வதற்கான வாய்ப்பு உள்ளது. இதனால் வங்கியில் கணக்குகளில் உள்ள ஏடிஎம் அட்டைகளை செயலிழக்க செய்வதற்கான வாய்ப்புகள் உள்ளன. இந்நிலையில் இலங்கையில் பிரதான 2 வங்கி நிறுவனங்கள் ஏடிஎம் அட்டை கொடுக்கல் வாங்கல் மேற்கொள்வதனை தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது என வாட்ஸ்அப் ஊடக தகவல்கள் பரவி வருகின்றது.
எனினும் இது ஒரு அடிப்படையற்ற போலியான செய்தி என இலங்கை பரிமாற்ற நிறுவனம் மறுத்துள்ளது. இலங்கையில் வங்கி கட்டமைப்புகள் எவையும் ஊடுருவப்படவில்லை. அவ்வாறு வாட்ஸ்அப் தகவல்கள் கிடைத்தால் அதனை மற்றவர்களுக்கு பகிர்வதனை தவிர்க்குமாறு இலங்கை மக்களிடம் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. இந்நிலையில் இலங்கைக்கு வரும் வெளிநாட்டவர்கள் சிலர் மற்றும் அமைப்புகள் இணைந்து ஏடிஎம் இயந்திரமூடாக பணம் கொள்ளையடிப்பதாக தெரிய வந்துள்ளது. ஏடிஎம் இயந்திரங்களுக்கு அருகில் உபகரணம் ஒன்றை பொருத்தி அவற்றின் மூலம் தரவுகள் சேகரித்து ஏடிஎம் அட்டை தயாரிக்கப்பட்டு பணம் கொள்ளையடிக்கப்படுவதாக தெரிய வந்துள்ளது. இதனால் ஏடிஎம் இயந்திரங்கள் மூலம் பணம் எடுக்கும் போது மிகவும் அவதானமாக மேற்கொள்ளுமாறு கொடுக்கல் வாங்கல் மேற்கொள்பவர்களிடம் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. அனைத்து வங்கிகளிலும் மக்கள் தமது சேமிப்பினை மேற்கொண்டு வருகின்றனர். இவ்வாறான நிலையில் வங்கிகள் தொடர்பில் வெளிவரும் முரண்பாடான கருத்துக்களால் ஒட்டுமொத்த மக்களும் அச்சமடைந்துள்ளதாக தெரிய வருகின்றது. தேசிய அரசாங்கம் அமைக்கப்படுவதற்கான காரணத்தை கூறும் அகிலவிராஜ் காரியவசம். மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்துவதற்காகவும் கடந்த வருடங்களில் திட்டமிட்ட அபிவிருத்தி யோசனை திட்டங்களை தங்குதடையின்றி முன்னெடுத்துச் செல்லவும் அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் தேசிய அரசாங்கத்தை அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளரான அமைச்சர் அகிலவிராஜ் காரியவசம் தெரிவித்துள்ளார். கோட்டை பிரதேசத்தில் நேற்று நடைபெற்ற வைபவம் ஒன்றின் பின்னர் செய்தியாளரிடம் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை கூறியுள்ளார். மேலும் தெரிவிக்கையில், வேறு கட்சிகளின் ஒத்துழைப்புடன் ஜனாதிபதி தலைமையிலான தேசிய அரசாங்கம் பதவி வகித்தது. எதிர்காலத்தில் அமைக்கப்படும் அரசாங்கமும் ஏனைய கட்சிகளின் ஒத்துழைப்பும் அமைக்கப்படும். அரசாங்கம் வலுவாக இருக்க நாடாளுமன்றத்தில் 113 உறுப்பினர்களின் ஆதரவு இருப்பது முக்கியம். மக்களின் பிரச்சினைகளை தீர்க்க ஏற்கனவே இருந்த தேசிய அரசாங்கத்தை விட வலுவான நிலையான அரசாங்கமாக புதிய தேசிய அரசாங்கம் இருக்கும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். 5 பேருக்கு மரண தண்டனையை நிறைவேற்ற தயாராகின்றது இலங்கை. போதைப்பொருள் வர்த்தகத்துடன் தொடர்புடைய 5 பேருக்கு மரண தண்டனை நிறைவேற்றுவதற்கு இலங்கை அரசாங்கம் தயாராகி வருவதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. இது குறித்த இறுதி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்களை மேற்காட்டி வெளியாகியுள்ள செய்திகளில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த 5 பேர் குறித்த சட்ட மற்றும் நிர்வாக நடவடிக்கைகள் கடந்த மாதம் நிறைவு செய்யப்பட்டுள்ளதாக நீதி அமைச்சர் நாடாளுமன்றில் இன்று தெரிவித்துள்ளதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது குறித்து நாடாளுமன்றில் இன்று கருத்து வெளியிட்டிருந்த நீதி அமைச்சர் தலதா அத்துக்கோரல, போதைப்பொருள் தொடர்பில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட குற்றவாளிகளின் பெயர் பட்டியலை ஜனாதிபதி செயலகத்துக்கு அனுப்பிய போதும் அது தொடர்பில் ஜனாதிபதியிடமிருந்து இதுவரை எந்த பதிலும் வரவில்லை. அக்டோபர் 12ஆம் திகதி முதல் ஜனவரி இறுதி வரையில் 5 பேரின் பெயர்கள் ஜனாதிபதிக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. எனினும் அது குறித்து ஆவணங்களில் ஜனாதிபதி கையெழுத்திடவில்லை. மரண தண்டனை விதிக்கப்பட்ட குற்றவாளிகளின் பெயர் பட்டியலை ஜனாதிபதி செயலகத்துக்கு அனுப்பிய போதும் அது தொடர்பில் பதில் எதுவும் வரவில்லை என கூறியுள்ளார். எவ்வாறாயினும் தூக்கு தண்டனையை நிறைவேற்றும் அலுகோசு பதவிக்கான வெற்றிடத்தை நிரப்ப தற்போது நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக சிறைச்சாலை பேச்சாளர் துஷார உப்புல்தெனிய சர்வதேச ஊடகம் ஒன்றிடம் குறிப்பிட்டுள்ளார். இது குறித்து கடந்த ஆண்டு விளம்பரம் செய்யப்பட்ட போதிலும் பொருத்தமான ஒருவர் முன்வரவில்லை எனவும் தொழில்நுட்ப ரீதியில் அலுகோசு ஊழியர்கள் இல்லை எனவும் அவர் கூறியுள்ளார். எவ்வாறாயினும் தேவை ஏற்பட்டால் விரைவாக ஒருவரை இந்த இடத்திற்கு நியமிக்க முடியும் எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். மன்னார் மனித புதைகுழியில் 26க்கும் மேற்பட்ட சிறார்களின் எலும்புகள். இலங்கையில் கண்டுபிடிக்கப்பட்ட மிக பெரிய மனித புதைகுழியான மன்னார் மனித புதைகுழியிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்ட சிறார் எலும்புகளின் எண்ணிக்கை 26க்கும் மேல் அதிகரித்துள்ளது. இன்றைய தினம் வரை 26 சிறார்களின் எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டதாக மருத்துவர் சமிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். மொத்தமாக மன்னார் மனித புதைகுழியிலிருந்து இதுவரை 312 மனித எலும்புக்கூடுகளின் எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதுடன் அவற்றில் 297 மனித எலும்புக்கூடுகளின் எச்சங்கள் மீட்கப்பட்டுள்ளன. கடந்த வாரம் 23 எலும்புக்கூடுகளின் எச்சங்கள் மீட்கப்பட்டன. இந்த எச்சங்களில் 6 மாதிரிகள் கால நிர்ணய பரிசோதனைக்காக கடந்த ஜனவரி 23ஆம் தேதி அமெரிக்காவின் புளோரிடாவில் உள்ள காவல் ஆய்வு மையத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. ஆய்வின் அறிக்கை இன்னும் ஒரு வாரத்தில் கிடைக்க உள்ளது. பரிசோதனை அறிக்கையை தனக்கும் மன்னார் நீதவானுக்கும் நேரடியாக அனுப்பி வைக்குமாறு ஆய்வு மையத்திற்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் விசேட சட்ட வைத்திய அதிகாரியான சமிந்த ராஜபக்ஷ குறிப்பிட்டுள்ளார். மன்னார் மனித புதைகுழி தொடர்பான விசாரணைகள் கடந்த 2018ஆம் ஆண்டு மே மாதம் 28ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது.